உந்தன் உறவு. ஹலோ காய்ஸ், ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்படி உங்கள் ஃபோட்டோ வச்சு சிம்பிளாகவும் சூப்பராகவும் எடிட் பண்ணுறத பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த எடிட்டிங்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள்கிட்ட இருக்கிற அலர்ட் மோஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோவோட ப்ரீசெட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அலர்ட் மோஷனை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதும் ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும். அதுக்கு அந்த ஃபாண்ட்டையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையுமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்டை எப்படி அலர்ட் மோஷனில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். எல்லோ கலரில் உயிர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடு வந்துடும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் எல்லாமே இருக்கும், அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டையுமே அதில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்டு சேஞ்ச் ஆகிறது தெரியும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபாண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி இன்னொரு ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம், அதையுமே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட்டுமே சேஞ்ச் ஆகுது தெரியும். பிளாக் கலரில் இருக்க எல்லா ரிலிக்ஸையுமே ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ண ஃபாண்ட்டில் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் வித் ரெட்டில் இருக்கும் ஃபாண்ட்டு, அது செகண்ட் இம்போர்ட் பண்ண ஃபாண்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றதுக்காக நான் வீடியோ ஸ்பீட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லா ஃபாண்ட்டையுமே மிஸ் பண்ணாத ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லா ரிலிக்ஸுமே நம்ம கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோமான்றதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ சென்டரில் நம்ம இமேஜை ஆட் பண்ண வேண்டியது தான். சென்டரில் பிக்கை ஆட் பண்ணுறதுக்கு அதோடைய பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட்குள்ளே போனதுக்கப்புறமா அங்கே ஒரு கார்ட்டூன் பாய் பிக் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கோங்க. பொசிஷனில் வச்சதுக்கப்புறமா வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். சூப்பராக எடிட் ஆகி வந்திருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.